அங்கே இருந்தீங்க. ஏன்னா பெருச மோட்டாரிக்குள்ள சண்டை வந்து பெருசா அடிச்சு போட்டானா அந்த வலி கூட தாங்கிக்கல. ஆனா நாம கோவிச்சுட்டு அவங்க தனியா விட்டு போட்டு போயிட்டோம்னா அவங்க ஜாலியா இருப்பாங்க பாரு, அதை மட்டும் நம்ம தாங்கிக்கவே முடியாது. அதெல்லாம் சரிங்க. இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? முதல் விஷயம் பெருசுங்கோட சண்டை வந்தா நாம அவங்களுக்கு தனியா விட்டு போட்டு அம்முட்டு போவே கூடாது, அவங்களுக்கு அந்த வாய்ப்பை தரவே கூடாது. சரி, அடுத்ததுங்க. அடுத்தது உப்பு போடாத குழம்பு வைக்கணும், சர்க்கரையில டீ வச்சு குடுக்க வேணும், அப்புறம் அடிக்கடி உப்புமா காரி குடுக்க வேணும். அப்படியே பண்ணிடலாம். அப்புறம் அடுத்தது பீன்ஸ் பொரியல் பண்ணி அதுல பச்சை மாவு நிறைய போட்டு வச்சிடணும், அப்பதான் ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியா தின்னுவாடு காருன்னு கிடப்பாங்க. சரிங்க, அப்ப நான் இப்ப இருந்தே ட்ரை பண்றேன். அப்புறம் என்னாரும் ஒண்ணும் தெரியாத மாதிரியா அப்புறம் நீயாட்டம் மூஞ்சி வச்சிருக்க வேணும். சரிங்க. இத மட்டும் 2-3 வருஷம் பண்ணினா நம்மளோட சண்டை போறனால இதுதான் ஞாபகத்துக்கு வரும். கண்டிப்பா நான் போய் ஆரம்பிக்கிறேன், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. வெற்றியுடன் திரும்பு. 1 week later. என்ன 2-3 நாளா சத்தத்தை காணா, நீ பண்டனதுலயே பயந்து வலிக்கு வந்துட்டானா இருக்குது. அட ஏனுங்க, நீங்க வேற, நான் தான் அவர் வழிக்கு போனேன். அடே ஐயா, என்னாச்சு? நான் சொன்னதெல்லாம் பண்டனியே இல்லையா? அதெல்லாம் பண்டனுங்க. இப்ப உப்பு போடாம குழம்பு வைக்க சொன்னீங்க, வச்சேன். உப்பு போட்டு திங்கிற அப்படி. அப்ப உப்பு அதிகமா போட்டு வச்சு பாத்துக்கலாம்ல. அதையும் தான் ட்ரை பண்றேன். இப்ப சாம்பார்ல உப்பு அதிகமா போட்டு வச்சேன். மனசு அதை தின்னு பார்த்துட்டு ஒண்ணுமே சொல்ல, 1/2 டம்ளர் தண்ணி மோந்து ஊத்தி அதை ரெடி பண்ணி திங்கிற அப்படி. சரி, அடிக்கடி ரவை கலரி வச்சியா? ரவையா? முந்தா நேத்து காத்தால மத்தியானம் பொழுதோடனே 3 வேளைக்கு ரவையை தான் கிண்டி வச்சேன். 3 வேளை ரவைனா கண்டிப்பா தின்னுக்க மாட்டானே. அட ஏனுங்க, நீங்க வேற. அவர் என்ன தெரியுமா பண்ண அப்படி, காத்தால் ரவைக்கு சர்க்கரை தொட்டு தின்னு போட்டாரு, மத்தியான ரவைக்கு ஃப்ரிட்ஜ்ல கடந்த பழைய குழம்பு பேஞ்சு தின்னு போட்டாரு, ராத்திரிக்கு ரவைக்கு தயிர் ஊத்தி கரைச்சு குடிக்கிறாருங்க. என்ன சொல்ற? அப்ப நான் பீன்ஸ் பச்சை மிளகாய் ஐடியா என்னாச்சு? அதையெல்லாம் பழைய சொத்து கடிச்சுக்கிட்டு தின்னு முடிச்சுட்டாருங்க. என்ன மனுஷன்? இதெல்லாம் கூட பரவாயில்லைங்க. நேத்து கைக்கு மருதாணி வைக்கலாம் அரைச்சு வச்சிருந்தேன், அதையே எடுத்து சோத்துல போட்டு தின்னு போட்டு சட்னி சூப்பரா இருக்குன்னு சொல்லி போட்டு போறாருங்க.